ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியூச்சர் டிஎன்பிசி. இன்றைக்கி 8வது பாலிட்டி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 8th புக்கில் வந்து இருக்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ் தான் வந்து எடுத்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின், மாநில சட்டமன்றத்தில் நிதி மசோதா யாருடைய பரிந்துரையின் பேரில் அறிமுகப்படுத்தப்படும் அப்படிங்கிறது. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. ஒரு நிதி மசோதா அப்படிங்கிறது மாநில சட்டமன்றத்தில் வந்து ஆளுநரின் பரிந்துரையின் பேரில் தான் வந்து அறிமுகப்படுத்தப்படும். எப்போதுமே நிதி மசோதா வந்து அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடியே ஆளுநரோட ஒப்புதல் கண்டிப்பாக தேவை. மற்றபடி ஒரு நிதி மசோதாவை வந்து தாக்கல் செய்கிறது அப்படிங்கிறது தற்போதைய நிதி அமைச்சர் வந்து தாக்கல் செய்வாங்க. ஸோ அடுத்து செகண்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் எத்தனை திராவிட மொழிகள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் 8வது அட்டவணையில் மொழிகள் பற்றி சொல்லக்கூடியதாக இருந்திருக்கும். எல்லாமே வந்து மொழிகள் பற்றி சொல்லக்கூடியது. இதில் திராவிட மொழிகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, 4 திராவிடங்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 22 மொழிகள் வந்து இந்திய அரசு சட்டத்தில் அங்கீகரிச்சிருந்திருக்காங்க. ஸோ அதில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு வந்து குடியுரிமை அப்படிங்கிறதும் கொடுத்துருப்பாங்க. அதன்படி வந்து நம்ம விண்ணப்பித்து குடியுரிமை வந்து கூட வாங்கிக்கலாம். அடுத்து 3வது கொஸ்டின், பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலவாழ்வு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலவாழ்வு சட்டம் அப்படிங்கிறது 2007 வந்து இருந்திருப்பாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம பெற்றோர் வந்து முழுமையாக பார்த்துக்கிறது அவங்களுக்கான பாதுகாப்பு தான் அது. ஸோ 2007 சட்டம் இருந்திருப்பாங்க. ஆப்ஷன் சி. அடுத்து 4வது கொஸ்டின், தேசிய சட்ட சேவைகள் அதிகாரம் நால்சா அமைக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, 1987 கொண்டு வந்திருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா சமூகத்தில் நலிவடைந்த பிரிவினர்களுக்காக கொண்டு வரப்பட்டது அந்த சட்டம் அப்படிங்கிறது. ஸோ அவங்களுக்கு ஒரு இலவச சட்ட சேவைகள் வந்து கிடைக்கணும், ஒரு சுகமமான பேச்சுவார்த்தை முறையில் தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட லோக் அதாலத் பிரச்சனைகள்லாம் வந்து இந்த சட்டத்தின் கீழே தான் வந்து கொண்டு வந்து தீர்க்கிறாங்க. ஆப்ஷன் பி. 5வது கொஸ்டின், ஒரு மாநில ஆளுநர் உண்மையாக நிர்வாக தலைவராக செயல்படும் காலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு மாநில ஆளுநர் ஒரு உண்மையான நிர்வாக தலைவராக அவசர நிலை காலங்களாக செயல்படுவார். ஆப்ஷன் சி. மாநில ஆளுநருக்கான அவசர நிலை காலங்களுக்கான விதி பார்த்திங்கன்னா 213 அடிப்படையில் ஏற்றிருந்துருவார். ஒரு அவசர சட்டம் இயற்றப்படும் போது அந்த அவசர சட்டம் 6 மாதம் வரைக்கும் அது வந்து செல்லுபடி ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சட்டமன்றத்தால் பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அது வந்து தற்காலிகமாக போடப்பட்ட சட்டம் அப்படிங்கிறது ஒரு முழுமையான சட்டமாக வந்து கொண்டு வரும். ஆறாவது கொஸ்டின், அரசியல் சமத்துவம் என்பது பின்வரும் எவற்றை உள்ளடக்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு அரசியல் சமத்துவம் அப்படிங்கிறது சமத்துவ உரிமை மற்றும் அனைவருக்கும் கிடைக்க செய்தல் அப்படிங்கிறது வந்து இது வந்து அரசியல் சமத்துவம் கிடையாது. அரசின் செயல்பாடுகள் விமர்சித்தல் அப்படிங்கிறது இது வந்து அரசியல் செயல்பாடு தான். பொது அலுவலக பங்கேற்பு இதுவுமே அரசியல் செயல்பாடு தான். அடுத்து சட்டத்தின் அனைவரும் சமம் அப்படிங்கிறது இது வந்து அரசியல் செயல்பாடு கிடையாது. இது வந்து அடிப்படை உரிமைகள் தான் வச்சுருப்பாங்க. அப்போ 2 மற்றும் 3. அப்போ ஆப்ஷன் சி. 7வது கொஸ்டின், கூற்று 1, இந்தியாவில் கட்சிகள் 2 படிநிலையில் அமைந்துள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் கட்சிகள் வந்து 2 படிநிலைகள் கிடையாது, 3 படிநிலையில் வந்து அமைஞ்சிருக்காங்க. அதாவது தேசிய கட்சி, மாநில கட்சி, சுயேட்சை அப்படிங்கிறது மொத்தமாக 3 படிநிலையில் இருக்குது. ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்தல் கொடுக்க வேண்டும் அப்படின்னா சரிதான். தேர்தல் ஆணையத்தில் பதிவு செஞ்சால் மட்டும்தான் வந்து வேட்பாளரை நிற்க முடியும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, 1 தவறு 2 சரி. 8வது கொஸ்டின், கிராம சபை கூட்டம் நடைபெறும் நாட்களில் கீழ்கண்டவற்றுள் எவை தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிராம சபை கூட்டம் தற்போது பார்த்திங்கன்னா 6 முறை வந்து நடக்குது. ஸோ அதில் ஆப்ஷன் பி, மார்ச் 21 வந்து நடக்காது. மார்ச் மாதம் 22, அதாவது நீர் தினம் அன்றைக்கி தான் வந்து கிராம சபை கூட்டம் நடக்கும். 9வது கொஸ்டின், சமய சுதந்திரம் நாட்டு குடிமக்கள் மட்டுமின்றி இந்தியாவில் வாழும் வெளிநாட்டவருக்கும் வழங்கப்படும் என
உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த வழக்கு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு வழக்கு தான் அந்த வழக்கு. சமய சுதந்திரம் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் வாழும் மக்களுக்கு மட்டும் இல்லாமல் வெளிநாட்டருக்கும் இது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பளித்திருப்பாங்க. எந்த வருஷம் அப்படின்னா 1954 நடந்திருக்கும். இது வந்து பம்பாய் மாநிலத்துக்கும் விசஸ் ரத்திலால் பன்சந்த் அப்படின்னு நடந்த வழக்கு தான் அது. ஆப்ஷன் சி. இந்த வழக்கு பார்த்தீங்க அப்படின்னா பம்பாய் மாநிலத்துக்கும் ரத்திலால் பன்சந்த் அப்படின்றதுக்கு இடையில நடந்த ஒரு வழக்கு தான் அது. அடுத்து 10வது கொஸ்டின், மாநில ஆளுநரை நியமனம் செய்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஒரு மாநில ஆளுநரை நியமனம் செய்கிறது குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்வார். அதே மாதிரி குடியரசுத் தலைவர் எப்படி மாநில ஆளுநரை நியமனம் பண்ணாரோ அதே மாதிரி யாரோட வந்து ஒரு கருத்து அடிப்படையில் இல்லாமல் ஒரு மாநில ஆளுநரை அவரால் பதவி நீக்கம் வந்து பண்ண முடியும். அப்படி மாநில ஆளுநரை பதவி நீக்கம் செய்யும்போது யாரோட கருத்துக்களும் அவர் கேட்கணும் அப்படிங்கிறது வந்து அவசியம் கிடையாது. அதுக்கான ஆர்டிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா 153 படி நியமனம் செய்வார். அடுத்த கொஸ்டின் 11வது கொஸ்டின், கூற்று முதலமைச்சரின் பதவிக்காலம் நிலையான ஒன்று அல்ல அப்படிங்கிறது சரிதான். அது முதலமைச்சருக்குன்னு ஒரு பதவிக்காலம் அப்படிங்கிறது நிலையான ஒன்று கிடையாது. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மத்திய அரசு தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். மாநில அரசு அப்படிங்கிறது எப்போ வேணாலும் கலைக்கக்கூடிய சூழ்நிலை வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் வச்சுருப்பாங்க. எப்போ வேணாலும் கலைக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பலம் உள்ளவரை அப்பதவியை நீடிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சரிதான். அது இதுவும் சரிதான். அவர் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பலம் இருக்கிற வரைக்கும் தான் அவரால் ஆட்சியில் வந்து நீடிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா சப்போஸ் அதில் முதலமைச்சர் வந்து ஃபெயில் ஆகிட்டார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவரோட பதவி மினிஸ்டர் வந்து கலைஞ்சிரும் மொத்தமாகவே. அது மட்டும் இல்லாமல் ஒரு முதலமைச்சருக்குன்னு இவ்வளோ தான் பதவி காலம் அப்படின்னு சொல்லி நம்மளோட அரசியலமைப்பில் வந்து எங்கேயுமே வந்து கொடுக்கப்பட கிடையாது. மற்றபடி ஒரு எம்எல்ஏக்கு 5 வருஷம் பதவி காலம் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கூற்று மற்றும் காரணம் சரி. கூற்றின் உண்மையான விளக்கம் காரணமாகும். ஆப்ஷன் ஏ. 12வது கொஸ்டின், இந்திய வெளியுறவு கொள்கையின் அடிப்படை கோட்பாடுகளில் பொருத்தமற்றது எது அப்படிங்கிருக்காங்க. ஸோ இந்திய வெளியுறவு கொள்கை இதில் தேசிய நலனை பாதுகாத்தல் அப்படிங்கிறது சரிதான். உலக அமைதியின் அடைதல் அப்படிங்கிறதும் சரிதான். ஆயுத உற்பத்தி அப்படிங்கிறது நம்ம வெளியுறவு கொள்கை கோட்பாடுகளே கிடையாது. ஸோ இது வந்து தப்பு. காலனித்துவம் மற்றும் இனவெறி இவற்றுக்கு எதிராக ஏகாதிபத்தியத்தை நீக்குதல் அப்படிங்கிறதும் இதுவும் சரிதான். இப்போ ஆப்ஷன் சி இதில் வந்து பொருத்தமற்ற எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி. 13வது கொஸ்டின், இந்திய உச்சநீதிமன்றம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய உச்சநீதிமன்றம் 1950 ஜனவரி 28 தொடங்கப்பட்டது. ஸோ இதுக்கான ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா 124 அடிப்படையில் இந்திய உச்சநீதிமன்றம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. அப்போதைக்கு எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்கன்னா 1+7, அதாவது ஒரு தலைமை நீதிபதியும் 7 இதர நீதிபதிகளும் இருந்திருப்பாங்க. அப்போதைக்கு இருந்த தலைமை நீதிபதி யார் அப்படின்னா ஹரிலால் ஜே கனியா அப்படின்றவர் தான் இந்திய உச்சநீதிமன்றத்தோட முதல் தலைமை நீதிபதியாக இருந்திருப்பார். ஹரிலால் ஜே கனியா அப்படின்றவர். அடுத்து 14வது கொஸ்டின், மாநில அரசாங்கம் பற்றி குறிப்பிடும் பகுதி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு மாநில அரசாங்கம் பற்றி குறிப்பிடும் பகுதி அப்படின்னா ஆப்ஷன் சி பகுதி 6. அடுத்து 15வது கொஸ்டின், சமயம் நமக்கு பகைமை போதிக்கவில்லை, நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கவிஞர் இக்பால். ஓகே ஃப்ரெண்ட், தேங்க்யூ.